வணக்கம் சார். இளங்கோ, தருமபுரி. இன்றைக்கி போர் பாயிண்ட் செக் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காருங்க. தருமபுரிக்கு பக்கத்தில் அதியமான் கோட்டைக்கு மேற்கு பக்கமாக. இது நிலத்து ஓனர் ஒரு செக்ரட்டரி 6 பாயிண்ட் போட்டிருக்கிறாரு. 6மே ஃபெயிலியரு. என்னைய வர சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு போராட்டமான பாயிண்ட்டை வச்சிருக்கிறேங்க. இதை இன்றைக்கி நான் தண்ணி எடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு போன வருஷம் ஒரு 2 பாயிண்ட்டு சந்திச்சுங்க. இப்போ அவர் ரொம்ப நொந்து போய் இருக்கிறாரு. நிறைய செலவு பண்ணிட்டாரு. கிணத்துலேயும் தண்ணி இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலை என்னை வர சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் ஒரு தைரியமாக வைக்குவோங்க பாயிண்ட்டு. இது கொஞ்சம் பயந்து வச்சுருக்கிறேங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும் இந்த பாயிண்டில். ஏன்னா யாராலையும் முடியாத பாயிண்ட்டு எல்லாம் சயின்டிஃபிக்காக வச்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே. அப்படி இருந்தும் லாஸ்ட்டாக என்னை கூப்பிட்டு அவர் நொந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ நான் சர்வே பண்ணுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக சர்வே பண்ணுற வரைக்கும் என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தார். இந்த இடம் தான் வச்சுருக்கிறேங்க. நான் அவருக்கு சொன்னது என்னன்னு கேட்டால், அதிகமான தண்ணி அப்படின்னு சொல்கிறதோட குறைவான தண்ணி கொஞ்சம் நிரந்தரமாக கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு போர் இருக்குது. அவர் போட்ட போரு அதுவும் ஃபெயிலியரு. 6 போர் போட்டிருக்கிறாரு. இது 7வது போரு. விவசாயிக்கு கிடைச்ச இது வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டேன்னா, மழை பேஞ்சு இந்த ஏரியாவில் சொல்லிக்கிற மாதிரி மழை இல்லை. ஆமாம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேங்க. குறைச்சலாக தண்ணி வந்துட்டாவே போதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை நான் சர்வே பண்ணியிருக்கிறேன். 600 அடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேங்க. ஒரு 100 அடி நம்மளுடைய தேவைக்கு 700க்கு மிச்சம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேங்க. அவரும் நொந்து வேணான்ற முடிவுக்கு வந்துட்டார். இது கிட்ட இருந்து இந்த வண்டியை நான் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் இதோட ரிசல்ட்டாக நான் போடுறேன். பார்க்கலாம். நன்றி.